பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பு பிதாவே, என்னோடு பேசும். சபையில் எத்தனை பேர் நிலைத்திருக்கிறார்களோ, வசனத்துக்காக காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்காக நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமக்கு தேவையான ஆலோசனை செய்தியாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் போய் சிக்கலில் போய் மாட்டிடுறாங்க. என்னத்தில் போய் மாட்டிடுறாங்க? ஏதோ ஒரு சிக்கல். ஒன்று பொருளாதார சிக்கல், இல்லாட்டி மன உளைச்சல், இல்லாட்டி பிரச்சனை, எதையோ ஒன்றில் போய் மாட்டி அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை இந்த நாளிலே தேவன் தரப்போகிறார். கரங்களை தட்டி அதை ஆமோதிப்போம். என்னன்னு சொன்னால் தலைப்பு கன்னி ட்ராப். இந்த ட்ராப்ன்றது என்னென்னா, அவங்கள் அறியாமல் போய் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு வலை, வெப். சிலந்தி வலை பார்த்தீங்கன்னா, வெப்புன்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு நெட்வொர்க்கு கிடையாது, A to B கிடையாது, அது சுற்றி 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 இருக்கும். அந்த வெப்பை பார்த்து தான் வெப்சைட்னு கொண்டு வந்தாங்க. சிலந்தி வலையை வச்சு வந்தது தான் வெப்சைட். பல நெட்வொர்க் இருக்கும், கனெக்ஷன் இருக்கும். அப்போ கண்ணியில் எப்படி இருக்குன்னா, எங்கே போனாலும் தப்பிக்க முடியாதபடி ஒரு வலை பின்னல்கள் உங்களுக்கு அறியாமல் நீங்கள் போகிற பாதையில் இருக்கும். அதில் மாட்டிக்காமல் வெளியில் வரணும். ஒருவேளை மாட்டிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு தேவ ஆலோசனை கேட்க வேண்டும். ஆகவே தலைப்பு என்னென்னா கன்னி. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களிலே அறிந்தோ அறியாமலே இதில் போய் மாட்டிக்கிறோம். ஒரு சில வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு புரியும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குருவிக்கு எப்படி வலை வைக்கிறாங்க அப்படின்றது பார்த்தவங்களுக்கு தெரியும். குருவிக்கு தரையிலே சுருக்கு போடாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமா? அது கண்ணியில் அகப்படுமா? வாசிங்க ஆமோஸ் 3:5. அப்போ குருவிக்கு வலை வைப்பாங்க பார்த்தீங்களா, உள்ளே பூந்து போக்கல கழுத்தில் போய் மாட்டி சுருக்காயிடும். இதுதான் தரையிலே வைக்கப்படுகிற வலை. எல்லா விலங்குகளுக்கும், மிருகங்களுக்கும், பறவைகளுக்கும் எல்லாத்துக்குமே தரையில் தான் வலை வைப்பாங்க. ஏன்னா அங்கே தான் அது நடக்கும். நீங்கள் எங்கே நடக்கிறீங்களோ அந்த வழியில் தான் உங்களுக்கு கண்ணி பதிக்க வைக்கப்பட்டிருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதனால தான் உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் அடங்கி நடந்தால் கண்ணியிலே போய் மாட்ட மாட்டீர்கள். இன்னொரு வசனம், உபதியான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன்னோடே உடன்படிக்கை செய்த எல்லாரும் உன்னை, அதை வாசிங்களா? உபதியா டக்குன்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போகலாம். உபதியா 1:7. எப்பொழுதுமே கண்ணி வைக்கிறவர்கள் வெளியிலேருந்து வைக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க தான் அந்த கண்ணியை வைப்பாங்க. வாசிங்க. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோட சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி, உன்னை மேற்கொண்டார்கள். அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள். அவனுக்கு உணர்வில்லை. அவர்களுக்கு உணர்வில்லை. நாட் அண்டர்ஸ்டாண்டிங். உணர்வில்லை. நல்ல கவனிங்க. யார் கண்ணி வைப்பாங்கன்னா கூட இருக்கிறவங்க தான் கண்ணி வைப்பாங்க. அதனால் கூட இருக்கிறது தேவனாக இருந்துச்சுன்னா மனுஷரை நீங்கள் சார்ந்து போயிடக்கூடாது, கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து போகணும். இந்த உலகத்திலேயே தேவனை மட்டும் சார்ந்து போனவர்கள் தான் சிக்கலில் போய் மாட்டினாலும் வெளியில் வெற்றிகரமாக வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். மற்றவர்களாம் கண்ணியில் மாட்டி விழுந்திருக்கிறாங்க. நிறைய ட்ராப் இருக்குது. கண்களின் இச்சை ஒரு ட்ராப்பு, மாம்சத்தின் இச்சை ஒரு ட்ராப்பு, ஜீவனத்தின் பெருமை ஒரு ட்ராப்பு, கண்ணி. இந்த கண்ணிகளில் போய் மாட்டிடக்கூடாதுன்னா நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை முழுசாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா.
சங்கீத புஸ்தகம் 124:7, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நமக்கு தான் வச்சாங்க, ஆனால் ஆண்டவர் கிருபையில கண்ணி தெரித்து விட்டது, நாம் தப்பித்து வந்திருக்கோம். எத்தனை கண்ணியில் மாட்டாதபடி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நல்லா நன்றி சொல்லுவோம், நல்லா நன்றி சொல்லுவோம். மனுஷனால் வந்த கண்ணி, பிசாசால் வந்த கண்ணி, யார் யாரெல்லாம் வந்திருக்கலாம், எல்லா கண்ணிகளையும் திரித்து ஓட செய்வார் ஆண்டவர். அவரை சார்ந்து அவர் நடத்துகிற பாதையில் நம்ம செல்ல வேண்டும். இன்னொரு வசனம் கூட கவனிங்கள். எரேமியா 5:26, குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல. வாசிங்க, எரேமியா 5:26. குருவி பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பதுங்கிருந்து வலையை வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. வந்து மாட்டுச்சுன்னா டக்குன்னு ஓடி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த கண்ணியை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். யார் மூலமாக வேணால் கண்ணி பரப்பப்பட்டு இருக்கும், அவர்களை உங்களை அறியாமலே. அவர்களுக்கு தெரியும் உங்களை பிடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க, உங்களை மடக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ட்ராப் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. வாசிங்க. போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார். நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஒருத்தங்க கண்ணியை வைப்பாங்க. என்னன்னா, மனுஷரை பிடிக்கிறாங்களா, அவங்க சொல்றபடியெல்லாம் நீங்க அடிமை போல கேட்பதற்கு ஒரு ட்ராப். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மளை நடத்துகிறது தேவனுடைய வார்த்தையாகவும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கும். வசனம் சொல்லியிருக்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. பல அர்த்தங்கள் இருக்கு. நல்லா கவனிங்க. வார்த்தையும் அபிஷேகம் போதித்து நடத்த வேண்டுமே தவிர மனிதர்கள் நம்மை நடத்தக்கூடாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் நம்மை நடத்தலாம். அதுக்காக தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. இந்த மனுஷன் மேலே தேவ அபிஷேகம் இருக்குது, தேவனுடைய அழைப்பு இருக்குது, அவர் தேவனுடைய வார்த்தையை உள்ளதின்படி சொல்கிறாருன்னு கேட்கறதுக்காக தான் உட்கார வச்சிருக்கிறாரு. அதற்காக தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. ஆக மனுஷருடைய வலைகளில் போய் மாட்டாதீங்க. எல்லாருக்கும் ட்ராப் வரும், எல்லாருக்கும் அவங்கள அறியாமல் ட்ராப் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டியது. அதாவது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க வேண்டியது யாருன்னா, ஸ்பிரிச்சுவல் லீடர். நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நான் ஆவிக்குரிய விசுவாசின்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப பொறுமையாக ஜாக்கிரதையாக போகணும். அல்லேலூயா. நான் இதை சொல்லும்போது ஒரு கதை எனக்கு ஞாபகத்து வருது. ஆப்பிரிக்கா காட்டில் மிஷினரியாக போன ஒரு அம்மா ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. போய் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, ஸ்டாப் ஸ்டாப்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த இருட்டுக்குள்ளே அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்காமல் அப்படி நின்றுட்டாங்க. நின்றுட்டு பார்த்தாக்கா கொஞ்சம் சுற்றி முற்றிலாம் பார்க்குறாங்க. ஒரு யானையை பிடிக்கிற ஒரு பெரிய குழி, அதுக்கு மேலே மரங்கள் கிளைகள் யானைக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸ்டாப்னு சொன்ன உடனே நின்றுட்டாங்க. அடுத்த அடி எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அந்த ட்ராப்புக்குள்ளே போயிருப்பாங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய குரலை கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா ட்ராப்பில் போய் சிக்க மாட்டீங்க. எந்த முடிவாக வேண்டாம் இருக்கலாம், எதை பற்றியதாக இருக்கலாம், யாரை பற்றியதாக இருக்கலாம், சரியான முடிவு எடுக்கணும்னா தேவனுடைய குரலை கேட்டு முடிவெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ மனிதர்களை பிடிக்கிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க, உங்களை சிக்க வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஜாக்கிரதையாய் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரோடு இணைந்து ஓட வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் ஒரு பாட்டு இருக்குது, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பெலவானாய் மாற்றுமையா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பெலவானாய் மாற்றுமையா.
இந்த கண்ணியில் போய் மாற்றாமல் இருக்குன்னா உங்கள் ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். நீங்கள் உண்மையை எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்னென்னா, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தையும் மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடந்துட்டு இருக்கிறது மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த பூமிக்குரியதையே சிந்தித்து பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள்னா ரொம்ப வேதனை இருக்குது. எனக்கு நீண்ட கால வேதனை. போன 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 5வது படிக்கிற பொண்ணு, அதுக்கு ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய கண்ணை திறந்து விட்டார். என்னன்னு பார்த்தா நான் ஃபோனில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம சபை விசுவாசினுடைய பிள்ளை தான். பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த செவுத்து மேலே பிசாசு உக்காந்துட்டுருக்குன்னுது. அப்புறம் இயேசுவி நாமத்தில் போனால், ஐயா இப்போ வெளியே காம்பவுண்டில் போய் உட்காந்துட்டுருக்குன்னு சொல்லுது. அப்புறம் மறுபடியும் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும்போது, ஐயா இப்போ போயிடுச்சு அப்படின்னுது. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயா இந்த சாப்பாட்டில் கொண்டு எதையோ ஒன்று கருப்பாக ஊற்றுது அந்த பிசாசு அப்படிங்குது. அதே மாதிரி நடந்துச்சு. நான் சொல்கிறது ஒன்றும் விளையாட்டோ ஏதோ கற்பனையே கிடையாது. இதை சொல்லக்கூடிய குடும்பம் இங்கே தான் இருக்குது. அப்போ அந்த சாப்பாட்டில் கொண்டு போய் அந்த குழம்புல கொண்டு போய் வெளியில் அப்படியே கொட்டிட்டாங்க. சாப்பிடவே இல்லை ஒருத்தர் கூட. ஆவிக்குரிய கண்ணை திறந்தால் தான் தெரியும் பிசாசு எங்கே வருது, எப்படி பண்ணுது, எதில் பிரச்சனை பண்ணுது, எந்த சிந்தனையே மனதில் புகுத்துது, எதனால் புகுத்துது, ஏன் பிடிவாதத்தை கொடுக்குது, ஏன் முரட்டாட்டத்தை கொடுக்குது, எல்லாமே எப்படின்னா ஆவிக்குரிய கண்ணால் திறந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணி இயேசுவி நாமத்தை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஜெபிச்சுட்டு, அப்புறம் அந்த ஆவிக்குரிய கண்ணெல்லாம் அப்படி திறக்க வேண்டாம்னு க்ளோஸ் பண்ணி விட்ட பிறகு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு அந்த குழந்தை. வெறும் 8-9 வயசு குழந்தை, அவ்வளோதான். இந்த ஆவிக்குரிய கண்ணே உங்களுக்கு திறக்கலைன்னா என்ன நடக்குது? தேவன் என்ன நினைக்கிறாரு? இந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கிற பிசாசுகள் என்ன நடக்குது, கீழே எண்ணத்தை ஏவி விட்டு எதை பண்ணுதுன்னு தெரியலன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்த பிரயோஜனமே கிடையாது. ஆனால் மந்திரவாதிக்கு தெரியுதே, ஜோசியக்காரனுக்கு தெரியுது, குடுக்காரன் சொல்கிறான்ல உன் வீட்டுக்குள்ளே இது உக்காந்துருக்கு. நான் ஒரு சமயம் நான் அந்த அண்ணாதுரை அந்த லைனில் போயிட்டுருக்கு சொல்கிறேன். ஒரு குடும்பக்காரன் வெளியே நின்றுட்டுருக்காரு. அப்போ பாக்கியமாக இருந்தாங்க. அப்போ யார் இல்லை வீட்டில் போங்கன்னு, உள்ளே உக்காந்துருக்காங்க ஒரு ஆள் சொல்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு ஆவிக்குரிய கண் திறந்துருக்குது. நமக்கு ஆவிக்குரிய கண் திறக்கலை, மாம்சத்தின் கண்ணு தான் இருக்குது. ஆவிக்குரியவர்களாக இருந்தால் ஆவிக்குரிய மண்டலத்திலே நடக்கிறதை பார்த்து சரியான முடிவுகளை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணிகள் எங்கு வேண்டாலும் எப்படி வேணாலும் வைக்கப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. வேகமாக நம்ம போகலாம். சங்கீதம் 142:3, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியிலே மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். நான் நடக்கிற பாதையிலே எனக்கு மறைவாக கண்ணி வைத்தார்கள். விழத்தள்ளணும். நல்லா கவனிங்க. உங்களுடைய வார்த்தைகள் செய்கைகள் மற்றவர்களை விழத்தள்ளுகிறது, அவர்கள் நற்பெயரை கெடுக்கிறது, அவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறது தான் நீங்கள் கண்ணி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். யாருக்கும் எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் கண்ணி வைக்க போய் உங்களுக்கு இன்னொருத்தன் கண்ணி வைப்பான். டோன்ட் மேக் எ ட்ராப் டு அதர்ஸ். இதுக்கு கீழே அதான் சொல்லியிருக்கு, நான் நடக்கிற வழியில் எனக்கு கண்ணி வைத்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். கண்ணிகளை வைக்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 12:13, துன்மார்க்கருக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணே. துன்மார்க்கருக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தின்று நீங்குவான். வாயில வார்த்தை பேசுறீங்க பாருங்க, அதுதான் கண்ணி. இன்னொருத்தருக்கு அந்த ஆளா தெரியும்பா, ஆளா சும்மா வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். அதுவும் நன்மை பெற்றவர்கள், நன்மை கொடுத்தவர்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க பாருங்கள். அதை விட பெரிய கண்ணி எதுவுமே கிடையாது. கண்ணி துன்மார்க்கர் தான் வைப்பார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு கண்ணி வைத்தீங்கன்னா நீங்கள் துன்மார்க்கர் என்று நீங்கள் உங்களை அடையாளம் பார்த்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 13:14, ஞானமுள்ளவருடைய போதகம் ஜீவ ஊற்று. ஞானமுள்ளவருடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதனால எதுக்கு தப்பலாம்? மரண கண்ணியிலேருந்து தப்பிச்சலாம். எத்தனை பேர் ஆண்டவர் மரணத்திலிருந்து காப்பாற்றிருக்கா யோசித்து பாருங்க. மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கலாம். நீதிமொழிகள் 14:27 கூட வாசிங்க, அதுலேயும் போட்டிருக்கு மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணி எப்படி வருகிறது, இந்த மாதிரி ட்ராப்லாம் எப்படி வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 18:7, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. மூனுடைய வாய் அவனுக்கு
கேடு. அவனுடைய உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு, வாயும் உதடும் தான் கண்ணி. உனக்கு நீ வேட்டு வச்சுக்கிற அல்ல கண்ணி வச்சுக்கிற, ஆப்பு வச்சுக்கிற, எப்படி வேணா வச்சுக்கிடுங்க. கண்ணி எதுன்னு தெரியுமா? அவன் வாயும் உதட்டியும் அமைதியாக வச்சுருந்தா எந்த கண்ணியுமே வராது, உனக்கும் வராது, பிறருக்கும் வராது. லிசன் கேர்ஃபுல்லி, சர்ச் மஸ்ட் ரிப்பண்ட். ஏன்னா நம்ம வலையை விரிச்சிட்டு சிக்கட்டும், அவங்க வதங்கட்டும், அவங்க விழட்டும், அழியட்டும் நினைக்கும் பொழுது அது யார் நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஏன்னா காயினுக்காக 7 பழி சுமணும்னா லாமேக்காக 77 பழி சுமருமா. எனக்கு காயம் உண்டாக ஒருத்தனை கொன்றன்றான். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கே செய்யப்படும். ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து கன்னிகளுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், கன்னிகளை வாயினாலும் உதட்டினாலும் வைக்காதிருங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அதுதான் நம்ம வாசித்தோம். 18:7 மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. நீதிமொழிகள் 20:25 சொல்கிறது, பொருத்தனை செய்த பின்வாங்கிறதும் மனிதனுக்கு கண்ணியாக இருக்கும். பரிசுத்தமான விழுங்கிறது மனிதனுக்கு என்னவா இருக்கும்? கண்ணியாக இருக்கும். சில பொருத்தனை பண்ணிடுவாங்க, நான் அதை செய்வேன் அதை செய்வேன்னு, கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. நம்ம வெள்ளக்கோயிலில் திருச்செல்வம் ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? திருச்செல்வம், பாச திருச்செல்வம், சோத்திரம், பரவாயில்ல, நிறைய பேருக்கு தெரியுது. அவர் இங்கே வரக்குள்ள ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசக்குள்ள ஒரு கதை சொன்னார். என்னென்னா, ஒரு அம்மா பொருத்தனை பண்ணாங்களாம், எருமை கண்ணு போட்டால் 5 பாய் வாங்கி போடுறேன்னு பொருத்தனை பண்ணாங்களாம். எருமை செனை பிடிக்க மாட்டேங்குது, எருமை கண்ணு போட்டால் 5 பாய் வாங்கி. சரின்ட்டு பாஸ்டர் நைட்டு பக்கம்லாம் எதுக்காக ஜெபம் பண்ணுறாரு? எதுக்காக ஜெபம் பண்ணுறாரு? எருமைக்காக. மனுஷனுக்காக ஜெபிக்கணும், எருமைக்காக ஜெபிக்கணும், ஆட்டுக்காக, எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். தேவ மனுஷனுடைய வேலை ஜெபிக்கிறார். ஜெபிச்சா எருமை செனை பிடிச்சி நேர மாதம் ஆகி கண்ணு போட்டுருச்சு. அல்லேலூயா, கண்ணு போட்டுருச்சு. ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? கண்ணு போட்டு அடுத்த வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் எருமை ரொம்ப நாளாக செனை பிடிக்காம இருந்து கண்ணு போட்டுச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு 5 ரூபா கொண்டாந்து வச்சாங்களாம். எவ்வளோ வச்சாங்க? இந்த பாஸ்டருக்கு மனசு ரொம்ப கஷ்டம்டா, எத்தனை பாய் வாங்கி போகிறோம் நாங்கள் சர்ச்சுக்கு, இப்போ எவ்வளோ கொண்டு வந்து விற்கிறாங்க? ஏசப்பா ஸ்தோத்திரம். யார் பொருத்தனை பண்ண சொன்னது? யாருமே சொல்லலை. யார் பொருத்தனை பண்ணது? கவனம் கேளுங்க, அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். ஒரு வாரத்தில் எருமை கண்ணுக்குட்டி இறந்து போச்சு. அப்போ அடுத்த வாரத்தில் சொன்னாங்களா, நான் பொருத்தனை செஞ்சதை நிறைவேற்றாததுனால எருமை கண்ணுக்குட்டி. இதை மாதிரிலாம் பொருத்தனை பண்ணி சிக்கலில் மாட்டிடாதீங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் பொருத்தனை செய்தால் பின்வாங்காமல் சரியாக செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு கண்ணி, நமக்கு நாமே வைத்துக் கொள்கிற கண்ணி, மனிதர்களாகவே ஏற்படுத்துகிற ஒரு கண்ணி. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா அதில் ஒன்றை கர்த்தருக்கு கொடுக்காமல் கர்த்தர் உங்களை திரும்ப ஆசீர்வதிக்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் திரும்ப எது செய்யலாம், அதான் லாஸ்ட் ஆசீர்வாதம், அதோட அனுப்பி விட்டுறாரு வீட்டுக்கு, அவ்வளோதான். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 29:25 நான் வாசிக்கிறேன். 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் 29:25 வாசிக்கிறேன். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயந்து கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் லேட் பண்ணாலோ, அல்லாட்டி இந்த வாரம் சபைக்கு போக வேண்டாம், அவர் வேற கோச்சுக்கு வரேன்னு கல்யாணத்துக்கு போனாலோ, அல்லது என்ன போய் என்னத்தை கேட்க போகிறோம், ஆன்லைனில் போட்டு கேட்டுடலாம் அப்படின்னு செய்தாலோ, மனுஷனுக்கு பயந்து தேவனை விட்டு விட்டு மனுஷனை கனப்படுத்த போனால், மனுஷனுக்கு பயப்படும் பையன் என்னத்தை உண்டாக்குமா? கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீதிமொழி 22:5 வாசிங்க. மாறுபாடுள்ள வழிகளில் நடக்கிற, மாறுபான வழியில் நடந்தாங்கன்னா முள்ளுகளும் கல்லுகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். மாறுபாடாக நடக்கக்கூடாது, நேர் வழியாக சரியாக நடக்கணும். 25ஆம் வசனத்தையும் வாசிங்க. அதில் அப்படி செய்தால்
நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். நீ மறுபடியும் வாசிங்க. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். ஆபத்தை அல்லது டிராப்பை கண்ணியை வருவிப்பாய். இன்னொருத்தர் சொல்ற மனுஷீகத்தில் சொல்லுகிற ஆலோசனை கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்குறீங்கன்னா அந்த ஆலோசனையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னால் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ஏன் டைம் எடுத்துக்கிறேன்னா, ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளே நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேரை லோட் பண்ணிட்டீங்கன்னா எதையாகிலும் அமுத்துனீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்டுன்னு வரும். அப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, கம்ப்யூட்டரை வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதை மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நீங்கள் ஒன்று சொல்லும்போது ப்ளீஸ் வெயிட்டுன்னு தான் வரும். உடனடியாக ஆக்சஸ் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறது. ஒருவேளை நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அல்லேலூயா. அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும், காத்து இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நான் பாஸ்டாக இருந்தாலும் ஆலோசனை யாருக்கிட்ட இருந்து வாங்கணும்? அங்கே வாங்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும், 1 வாரம் கூட ஆகும், 1 மாதம் கூட ஆகும். அங்கேருந்து பதில் வந்தால் தான் உங்களுக்கு ரிப்ளை சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் நாட் ஆல்வேஸ் அவைலபிள் டு யூ. எப்பொழுதும் உங்களை அவைலபிளாக இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கேருந்து உத்தரவு வராமல் இங்கே உத்தரவு சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லியிருக்கிறது? மனுஷருக்கு பயப்படுவையும் கண்ணியை வருவிக்க. அது வாஸ்தம். 25 வசனம் வாஸ்தம் இல்லையா? அதை திரும்ப வாசிங்க. 22ஆம் அதிகாரத்தில் 25 வசனம். அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். 29ஆம் அதிகாரத்தில் 6 வசனம் வாசிங்க. 29 நீதிமொழி 29ல் 6 வசனம் வாசிங்க. இதெல்லாம் கன்னிகளை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது. நல்லா கவனிங்க. துஷ்டன் துரோகம் மட்டும் பண்ண மாட்டான், அது கூட ஒரு வலையும் பின்னி வச்சுட்டு போயிடுவான். கண்ணி இருக்கிறது. நீதிமானோ பாடி மகிழுகிறான். ஏன்னா கர்த்தருடைய வழி செம்மையானவர்களுக்கு அரண். கர்த்தருடைய வழி யாருக்கு தான் அரண்? துன்மார்க்கமாக இருக்கிறதுனாலையோ துரோகம் பண்ணுறவங்களுக்கு அரண் கிடையாது, சிக்கலை போய் மாட்டிடும். எனக்கு நிறைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? எதை எப்படி செய்கிறதுன்னு மக்களுக்கு தெரியல, நினச்சதெல்லாம் செய்கிறதுனால போய் மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாமே தேவைதான், ஆனால் எதை எப்படி செய்யணும்னு சொல்கிறத ஆலோசனை கர்த்தர் இடத்துல கேட்கணும். சுய புத்தியை சார்ந்து ஓடக்கூடாது, சுய ஆசைகளை சார்ந்து நம்ம ஓடக்கூடாது. எதையுமே எப்பயுமே நான் சொந்த புத்தியில் செய்கிறது இல்லைன்னா கர்த்தர் சொன்னால் செய்வேன், இல்லாட்டி அப்படியே கடவுளில் போட்டுருவேன். கர்த்தாவே உங்கள் விருப்பம்னா செய்யுங்க, உங்கள் சித்தம்னா செய்யுங்க, இல்லாட்டி நீங்கள் எப்போ செய்யணும் சொல்லுங்கள், இல்லை வேண்டாம்னா விட்டுறேன், அவ்வளோதான், வேலை முடிச்சது. எல்லாமே அவரை சார்ந்து கொள்ளணுமே தவிர ஏன் சார்ந்து கொள்ளணும்னா, இல்லாவிட்டால் கண்ணியை சத்ரு ஆயத்தப்படுத்துவான். கர்த்தர் அனுமதிக்காத, கர்த்தர் சொல்லாத வழிகளில் நம்ம போகும்பொழுது சத்ரு அங்கே ஒரு கண்ணியை ரெடி பண்ணி வச்சுருப்பான், அதில் போய் மாட்டிக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனை பாருங்கள், அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ நசரேனா இருக்கணும், இஸ்ரவேலை நீ என்ன செய்யணும், விடுவிக்கணும். அப்படி ஒரு மனுஷனாக தெரிஞ்சிருக்கணும். அவன் என்ன பண்ணான்? போகாத வழியில் போனான், செய்யக்கூடாதது செஞ்சான், போய் கண்ணியில் மாட்டிக்கிட்டான். கடைசி வரைக்கும் அந்த கண்ணியில் இருந்து அவனால் என்ன செய்ய முடியல, வெளியே வரவே முடியல. ஆகவே நாம் கர்த்தர் கூட நடக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட வருவேன்றாரு, உன்னை வழி நடத்துவேன்றாரு, உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆக எப்பொழுதும் கர்த்தரோட நடவுங்க, அது ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. அடுத்ததாக பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26 வசனம். கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும். ஒரு நெஞ்சம் இருக்கிறது, இதயம் இருக்கிறது. எப்படி இருக்காது? கண்ணிகளும் வலைகளும் உள்ள ஒரு நெஞ்சம், இருதயம். கயிறுகளுமாகிய கைகளுடைய பெண், ஸ்திரீ. இருதயம் எப்படி இருக்கு? கண்ணிகளும் வலைகளும் இருக்கிறது. ஒருத்தவங்களுடைய இருதயத்தை ஆவிக்குரிய கண்ணால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வஞ்சகம் இருக்குது, எவ்வளோ சிக்கல் இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கயிறுகளுமாகிய கைகளுடைய, ஏன்னா கண்ணிக்கு கனெக்ஷன் பண்ணி ஒரு கயிறு கையில் இருக்கும், டக்குன்னு சுருக்கு எடுத்தாங்கன்னா மாட்டிக்கும். உங்களை சிக்க வைக்கிறதுக்கு பிசாசு நிறைய தந்திரங்கள் வச்சுருக்கான், ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. 3வது
சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். நல்லா கவனிங்க, மூணு விஷயம் எல்லாருமே சேர்ந்து வாசிங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். பிரசங்கி 7:26. கன்னிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். சாகிறது கூட கஷ்டம் கிடையாது, ஆனா அப்படி ஒரு சிக்கலை உண்டு பண்றவங்களாக ஒரு மனுஷன் நீங்க பார்த்தீங்கன்னா தூர விலகி ஓடிடுங்க. அல்லேலூயா. பிரச்சனை மேல் பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்களா, அப்படிப்பட்டவர்களுக்கு விட்டு தூர விலகுங்க, நீங்க சேஃப்டியா இருக்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக சர்க்குணமாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான், மாட்டிக்குவான். அல்லேலூயா. கவர்ச்சி இன்னைக்கு உலகம் முழுசும் கவர்ச்சி. பார்க்காதவங்களுக்கு கூட அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி கவர்ச்சிகள் நிறைய இருக்குது, பொருட்கள்ல இருந்து மனுஷர்கள் வரைக்கும். ஏதேன் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு என்னது உண்டு, அந்த பழம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாக, பார்த்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப இன்பமாக இருக்குது, பார்க்கறதுல ஒரு இன்பம். அதை உண்டாக்கினா பாருங்கள், இன்னைய வரைக்கும் ரெண்டும் தான் ஓடிட்டுருக்கு. ஜாக்கிரதையாக இருங்க. எந்த அழகிலையும் மயங்கிடாதீங்க, எந்த பொருளிலும் மயங்கிடாதீங்க, யாருடைய பேச்சிலையும் மயங்கிடாதீங்க. கர்த்தருடைய பேச்சில் மட்டும், வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்து அவருக்கு மட்டும் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் ரொம்ப முக்கியம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாய், நம்முடைய உதடுகள், இவைகளெல்லாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 24:17 தேசத்தின் குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். கர்த்தருடைய வழியில் நடக்காத இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படி இருக்கிறதுனால தேசத்தின் குடிகளே என்னெல்லாம் உங்களுக்கு நேரிடுமா, திகிலும் படுகுழியும் கண்ணி உங்களுக்கு நேரிடும். ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரோடு இருந்தா இதுக்கு தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கவனிங்கள். ஏசாயா 29:21. ஏசியா எப்படி உங்களை கண்ணியில் சிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 29:21 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருமே வாசிங்க, எல்லாரும் பைபிளை கவனிங்க. ஒரு வார்த்தை நிமித்த மனுஷனை குற்றப்படுத்தி நியாயவாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து போதும். ஹோல்டன். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை பாருங்க, உங்களை நடத்துறவங்களை கடிந்து கொள்வாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க, ஏசுவாங்க. உரிமை இருக்கு. ஏன்னா முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம்ல, எதையும் செய்யறதுக்கு உரிமை இருக்கு, அடிக்க கூட உரிமை இருக்கு. இப்போ பவுல் சொல்றாரு, நான் பெரம்போடு வர வேண்டுமா அன்போடு வர வேண்டுமான்னு கேட்குறாரு. இந்த ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன செய்வாங்களாம், இந்த துன்மார்க்கர், இந்த கீழ்ப்படியாதவர்கள், அடங்காதவர்கள், அந்த ஒரு வார்த்தை நிமிஷம் அந்த மனுஷனை குற்றப்படுத்தி நியாயவாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு என்னத்தை வைப்பாங்களா, அப்படியே ஒரு வலையை பின்னுவாங்கன்னா 100 பேத்துக்கு அதை சொல்லி ஒரு வலையை பின்னி வச்சிருவாங்க. அவர் யார் தெரியுமா? அவர் இப்படிப்பட்டவர். ஒரு பிக்சர் உண்டு பண்ணி ஒரு படுகுழி வெட்டி கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய், தொடர்ந்துன்னு அர்த்தம், நிர்நிமித்தமாய், அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் நிர்நிமித்தமாய் தொடர்ந்து அவனை துரத்துவாங்க. வார்த்தையினால துரத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யறோம் பார்க்கலாம். துரத்தி இப்படி அக்கிரமம் செய்கிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஊழியம் சாதாரணமானது கிடையாது, ஊழியர் சாதாரணமானவர் கிடையாது. கற்களை எரிஞ்ச காயம் ஆறிடும், சொற்களை எரிந்தால் காயம் மாறாது. அதான் வள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே. இன்னைக்கு உலகம் முழுசும் தீமையான செய்திகளை பரப்புறது மக்கள் மும்முரமாக இருக்கிறார்கள். அது அவர்களுக்கே அழிவுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கிறாங்க. கண்ணி குறித்து வச்சிருக்கேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த சத்தம் என்ன தெரியுமா? கண்ணி திரித்தது, நாம் தப்பினோம். இந்த சத்தத்தை கேட்டு தான் இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். எந்த கண்ணியாக இருந்தாலும் சபைக்கு விரோதமாக, ஊழியருக்கு விரோதமாக, ஊழியர் குடும்பத்தில் எந்த கண்ணியாக இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் தெரித்து ஓடுகிறது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு இருக்க கண்ணிகள் தெரித்து ஓடுகிறது, அழிக்கப்படுகிறது, அந்த கண்ணிகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. பயப்படாதீங்க.
எனக்கு ஒன்று செய்கிறாருன்னா அது உங்களுக்கு செய்கிறதுக்காக தான் என்ன அந்த வழியில் நடத்துவார். உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொள்றதுக்காக எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. எனக்கு உங்கள் பாடுகளை புரிஞ்சு கொள்றதுக்கு சில டைமில் எனக்கு பாடுகளை கொடுத்து நடத்துவார். அதனால் நான் அதுக்கு சொந்தக்காரன் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக இயேசு எப்படி நம்முடைய பாடுகளை சுமந்தாரோ அதே போல் அநேக சமயத்தில் அநேக குடும்பங்களுக்காக ஆலோசனை கொடுத்து அவர்கள் நடத்தும்போது அந்த பாடுகள் வழியாக நாங்களும் போக வேண்டியது இருக்குது. ஆனால் அதை குற்றப்படுத்தக்கூடாது. அது கடமை. அது சுமந்துக்கு ஒரு குழந்தை வச்சிட்டு இருக்கான்னு மடியில் ஆகி போகும். உடனே இது குழந்தை மோசமான குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த தாயும் அழுக்க தான் அகற்றுவாங்க. குழந்தை நல்ல குழந்தை தான் சொல்லுவாங்க. உங்களை நடத்துவர்களை நன்றாக கவனித்து பாருங்கள். உங்கள் நிமித்தம் வர்ற பாடுகள் அவர்களால் வந்ததல்ல என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சகரியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ. மந்தையை கைவிடுகிற பொய்யான மேய்ப்பனுக்கு ஐயோ. பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் அவன் புயம் முழுவதும் சூம்பி போகும். அவன் வயிறு முற்றிலும் இருள் அடையவும் என்றார். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். சகரியா 11:17. மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பர். எஸ், சபையில் ஊழியர் கடிந்து கொள்கிறார்னா மந்தையை மேய்க்கிறோன் மந்தையில் இருக்கிற ஆடு சரியில்லைன்னா கடிந்து கொள்ள தான் வேணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆடு மேய்ச்சிருக்கீங்க? ஆடு பரவாயில்ல. ஆடு மேய்ச்சிருக்கல என்ன வச்சுருப்பீங்க கையில்? தடியில் கோல் வச்சுருப்பீங்க. இந்த கோல் எதுக்குன்னா ஆடு சரியான பாதையில் போகலன்னா அடிக்கிறதுக்கு, அவ்வளோதான். சரியான பாதையில் போகலாம் அடிக்கிறதுக்கு. ஆனால் ஆட்டை அடிக்கிறதுக்காக கோல் வச்சுருக்காங்க கிடையாது. அது தவறும் பொழுது அதை இந்த பக்கம் தட்டி அந்த பக்கம் தட்டி நேராக போக வைப்பாங்க. அல்லேலூயா. ஆக மந்தையை கைவிட முடியாது. ஒருத்தங்க தப்பு செய்தால் அதை அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டு போக முடியாது. அதை திருத்தணும், சரிப்படுத்தணும். அதை மறுபடியும் ஆட்டாக மாற்றி வழியில் நடக்க வைக்கணும். ஆகவே ஆடுகள் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். பிரதான மேய்ப்பருக்கு செவி கொடுக்க வேண்டும். உங்களை நடத்துகிற மேய்ப்பனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்போ கண்ணியில் மாட்டாமல் இருக்கலாம். ஆடு 100 ஆடுகள் ஒருத்த மேய்ச்சான். ஒரு ஆடு போய் எங்கே மாட்டிக்கிச்சு? கண்ணியில் மாட்டிக்கிச்சு. மறுபடியும் தேடி போனார். அதை மாதிரி தான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த 30 வருஷமாக தேடி தேடி போய் சரி பண்ணி கொண்டு வந்து நடத்திட்டு இருக்கோம். அல்லேலூயா. அருமையான பிரதர் சொன்ன மாதிரி சில டைமில் தடியை கூட வச்சுருப்பாங்க. எதுக்கு? தடியில் அடித்தா தான் அது ஆடு திருந்தோம்னா தடியை அடித்து தான் அவனு, வேறு வழியே இல்லை. அல்லேலூயா. குட்டி ஆட்டெல்லாம் கோலில் தட்டலாம். பெரிய ஆட்டு முரட்டாடு மேயவே விடாது. சில ஆடு அதை ஒரு தட்டுனா தான் கம்முன்னு பேசாமல் போய் உட்காந்துட்டு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, கன்னிகள் நிறைய உலகம் முழுசும் இருக்குது. அதில் சிக்காமல் இருக்குன்னா கடிந்து கொண்டு போதிக்கிற போதங்களுக்கு கீழ்ப்படிங்கள். அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி இதை நான் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 14 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 14 அப்பொழுது அகிதோப்பேலின் ஆலோசனை பார்க்கிலும் ஆகிக்கனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அகிதோப்பேல் நல்ல ஆலோசனை சொன்னானா கெட்ட ஆலோசனை சொன்னானா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கர்த்தர் அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டார். ஏங்க அப்படி பண்ணார்னா பண்ணுவார். உங்களுக்கு அது நல்ல ஆலோசனை, ஆனால் அது தேவ சித்தம் கிடையாது. அதனால் அந்த நல்ல ஆலோசனையை பொய்யா மாற்றிடுவார். ஏன்னா தாவீதை காப்பாற்றணும் ஆண்டவர். தாவீது சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றணும்னா
நீங்கள் நினச்சிருக்கிற நல்ல ஆலோசனைப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனை கர்த்தர் என்ன செய்து போட்டாரா? அபத்தமாக்கி போட்டபடி சில சமயத்தில் நீங்கள் விரும்புகிறதை எல்லாம் அபத்தமாக்கி போடுவார். அப்போ அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். அல்லேலூயா. பைபிள் இதுன்னு வேற எங்கேருந்து சொல்லலை நான். ஏன்னா நான் அந்த பாதையில் கடந்து போயிட்டு இருக்கேன். 40 வருஷமாக அவரோட நான் நடந்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் ஆண்டவருடைய அந்த பல்ஸ் தெரியும், அவருடைய சிந்தனை என்னன்னு தெரியும், அவருடைய திட்டம் என்னன்னு தெரியும். சும்மாலாம் பேசிட்டு இல்லை நான். மோர் தென் 40 years ஐ ப்ரீச்சிங் த காஸ்பல் ஆஃப் காட். 40 வருஷத்துக்கு மேலாகுது நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அவரோடு கூட. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சம்பவத்தை எனக்கு பைபிள்லேருந்து சம்பவத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். அதை மெடிடேட் பண்ணி அது சம்பந்தமாகவே போயிடுவேன். அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சம்பவத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பு ஊசாய், சாதோக்கு, அபியாத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து இன்னென்னபடி அகிதோப்பேல் அப்சலோமுக்கு இஸ்ரவேல் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான் என்று சொல்லி அந்த 2 பேரும் அகிதோப்பேல் என்ன ஆலோசனை கொடுத்தான்? தாவீதை அழித்தொழிக்க வேண்டும், தாவீதின் குடும்பமே பூமியில் இருக்கக்கூடாது. அதுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தான். தாவீதை அழிப்பதற்கு நல்ல ஆலோசனை கொடுத்த அகிதோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். இன்னொருத்தர் அழிக்கிற நல்ல ஆலோசனை என்னைக்கும் கர்த்தர் கையில் தூக்கி பிடிக்கவே மாட்டார். அல்லேலூயா. சரி, இதை அங்கே இருக்கிறதான ஒரு அம்மா கேட்டு அந்த செய்தி யாருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க? தாவீதுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்பொழுதும் பாருங்க, அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரியிலே வனாந்தரத்திலே வெளியிலே தங்க வேண்டாம், ராஜாமும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். ஆற்றை தாண்டி போயிடுங்க, இங்கே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளானை போட்டிருக்கான், கம்ப்ளீட்டாக உங்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டான். அல்லேலூயா. சிலர் நல்லது செய்கிறாங்க இல்லை, கெட்டது செய்கிறதுக்கு தீவிரமாக எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் பண்ணுவாங்க. நல்லது செய்கிற ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ டீலாம் 5 ரூபா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தீமை செய்கிறதுக்கு எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் வேணால் அதுக்காக திட்டமிடுவாங்க. இங்கே அப்படி தான் தாவீதுக்கு எதிராக திட்டமிட்டார்கள். என்ன நடந்தது பாருங்க. யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதுனால் காணப்படாதபடிக்கு இன்றோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரர் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். அவர்கள் தாவீதுக்கு அதை அறிவிக்க போனார்கள். தாவீதே, நீ கிளம்பி அக்கறைப்படு, உன்னை கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்ணிட்டான், நல்ல பிளான் கொடுத்துருக்குறான், நல்ல பிளானு, ஒன்றுமே பண்ண முடியாது, டக்குன்னு கிளம்புனாங்க. இந்த செய்தி அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்க்கறதுக்கு போகும்பொழுது ஒரு பையன் பிள்ளையாண்டான். 18 அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஐயா, இங்கேருந்து ஒரு உளவாளிகள் 2 பேரும் என்ன செய்கிறாங்க? தாவீதுகிட்ட போய் செய்தி சொல்ல போகிறாங்க. உடனே அப்சலோம் ஆட்கள் அனுப்பலாம், அவனை 2 பேர்த்தையும் பிடிச்சு கொள்ளு, அவனை நமக்கு எதிராக வேலை செய்கிறானா கொள்ளு. இப்போ பாருங்க, பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். ஒரு கிணறு இருக்குது, படிக்கட்டு வச்ச கிணறு, உள்ளே இறங்கிட்டான். ஏன்னா இவனை 2 பேர்த்தையும் தூக்கிட்டு போகிறதுக்கு அப்சலோமுடைய ஆட்கள் டக்குன்னு வந்துடுவான், தூக்கிட்டு போயிடுவான். செய்தி யார் கொண்டு சேர்க்க முடியாது? தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, தாவீதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்காரு, தாவீதுக்கு சில விஷயங்களை அவர் மூலமாக செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. அது தடுப்பதற்காக அப்சலோம் மூலமாக பிளான் நடக்குது. அதை சொல்ல போனும்போது இன்னொரு பையன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு சொல்லிட்டான், அவன் இவனை அழிக்கிறதுக்கு வர்றான். அப்போ இவங்க கிணத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சித்தமும் கர்த்தருடைய நோக்கமும் நிறைவேறுறதற்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் தேவ தயவு. அந்த தயவு எப்படி இங்கே நடந்துச்சுன்னு ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பிரவேசித்தார்கள். அடுத்தது பாருங்க. வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்றின் வாயின் மேல் விரித்து, வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்றின் வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தார். நல்ல கவனிங்க, தாவீதை காப்பாற்றணும்னா ஒரு உண்மையை மறைக்கணும். ஒரு உண்மையை 2 பேர் இங்கே தான்ப்பா இருக்கிறாங்க, வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லாமா? உண்மையை மறைக்கணும். அது என்ன செய்யறான்? கிணத்தை எட்டி பார்த்தா யார் தெரியவா? அந்த ஆளுங்க 2 பேர். அதனால் பாயை விரித்து போட்டு, நொய்யினா புரியுதா?
உடஞ்சி போன அரிசி, புரோக்கன் ரைஸ், அதெல்லாம் பரப்பி வச்சுட்டு இப்போ நொய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. எதுக்கு மேலே? கிணத்து வாயு மேலே. நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் வாயையும் நாக்கையும் காத்துனீங்கன்னு நிறைய பேர் காப்பாற்றலாம். தாவீதுனுடைய பெரிய படையை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு பெண் உதவியாக இருந்தா. அவன் என்ன செய்தா? கிணத்தின் வாயின் மீது பாயை விரித்து நொய்யை பரப்பி வைத்தால் அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீனிட வீட்டுக்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றான். இவர்கள் தேடி காணாமல் போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் சொல்கிற வார்த்தை காப்பாற்றுற வார்த்தையா அழிக்கிற வார்த்தையான்னு கவனிங்க. இந்த அம்மா சொன்னது பொய்யா உண்மையா? வாய்க்காலுக்கு அப்பால் போயிட்டு போனாங்களா? எங்கே இருக்காங்க? கிணத்துல இருக்காங்க. என்ன நோக்கம்? நம்ம சொல்கிற வார்த்தை என்ன நோக்கம்? தாவீதை காப்பாற்றணும், தாவீதுக்கு மூலமாக கர்த்தர் செய்கிறது நிறைவேறணும், தாவீதை அழிக்க நினைக்கிறது தடுக்கப்படணும். அங்கே தான் நோக்கம் இருக்கும். இல்லைங்க இங்கே தான் இறங்குறாங்க பிடிச்சிட்டு போங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாக்குத்தத்தமே நிறைவேறாது. இங்கே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த 19 வருஷம் நல்லா கவனிங்க. வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்றின் வாயில் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடி. அம்மா கவனிங்க, அம்மா கவனிங்க, 2 பேரும் கவனிங்க. காரியம் வெளிப்படாதபடிக்கு அதை கோட்டு போட்டு வைங்க. என்ன வெளிப்படாதபடி? காரியம் வெளிப்படாதபடிக்கு. தேவன் ஒரு மனுஷன் மூலம் ஒன்றை செய்ய திட்டமிட்டு விட்டால் அந்த காரியம் வெளிப்படாதபடிக்கு வாய் என்ற பாயை விரித்து உதடு என்ற நொய்யை பரப்பி அமைதியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அது நிமித்தமாக கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். எப்படி எகிப்திலே ஆண் குழந்தையை கொல்லாமல் காப்பாற்றின மருத்துவச்சிகளுக்கு தேவன் தயவு காமிச்சாரோ, ஏன்னா இஸ்ரவேல்ன்ற நாடு அழியக்கூடாது, இஸ்ரவேலுடைய மக்கள் அழியக்கூடாது, ஆண் குழந்தைகள் சாகக்கூடாது நினைச்சு தயவு செய்தார்கள். கர்த்தர் ஆசீர்வதிச்ச போல இந்த பிறருடைய ரகசியங்களை, பிறரை குறித்ததான விஷயங்களை சொல்வதற்கு இவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க, பைபிள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே இருக்கிற பைபிள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, இப்போ புரியும். இப்போ ஒரு இராணுவ ரகசியம் இருக்குது. ஒருத்தருக்கு இராணுவ வீரன்கிட்ட வந்து இந்த ரகசியத்தை சொல்லுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். ஆனால் தெரியும். என்ன சொல்லுவான்? தெரியாது. அப்படி தான் சொல்லணும், அதுதான் சரியான வார்த்தை மிலிட்ரி சீக்ரெட்டை பொறுத்தளவுக்கு. அல்லேலூயா. டீச்சர்கிட்ட இந்த பாடத்தை கேட்டு இந்த பாடம் புரியலன்னா சொல்லுவாங்க, அது டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டு. மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ரகசியம் சொல்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அப்படி ரகசியத்தை சொன்னால் அது துரோகம். இப்போ தாவீதுடைய சாம்ராஜ்யம் நிலை நிற்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். தேவ சித்தப்படி ஒரு காரியத்தை மறைக்கிறது தான் தேவனுக்கு மகிமை. அதை பார்த்துட்டு கர்த்தர் அந்த அம்மாவை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் பாய் இருக்கு? பாய் இருக்கு இல்லை? வாய் இருக்கா? வாயெல்லாம் விரித்து கிணத்து வாயை மூடுங்க. மூடிட்டு பாய் பறந்துடும். அதனால் நொய்யை போட்டு மூடிட்டு ரகசியம் வெளிப்படாதபடி உங்களை காத்து கொண்டால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னையிலிருந்து உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. இதுதான் கண்ணி தாவீதுக்கு வந்துச்சு. ஒரு அம்மா 2 பேரை மறைச்சி வச்சதுனால தாவீது கண்ணிக்கு தப்பி விட்டாங்க. அதனால அந்த அம்மாவை ஆசீர்வதிச்சார். சிக்க வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க, காப்பாற்றுறது தான் பெரிய விஷயம். அதற்கான ஒரு சீக்ரெட் என்னென்னா, மிலிட்ரி சீக்ரெட்டை சொல்லக்கூடாதுன்றதுனால அந்த அம்மா அதை சொல்லலை, அவ்வளோதான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். இன்னும் சில வசனத்தை கவனிங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழி 25:2. காரியத்தை மறைப்பது. அப்போ அந்த காரியத்தை மறைச்சாங்க பாருங்க, தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தாவீதை இந்த அம்மா காப்பாற்றி விட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேரை காப்பாற்றிட்டு இருக்கீங்க? எத்தனை பேரை மாட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேரை விமர்சிக்கிறீங்க? எத்தனை பேரை பாதுகாக்கிறீங்க? எத்தனை பேரை உயர்வாக பேசுகிறீங்க? எத்தனை பேரை தாழ்வாக பேசுகிறீங்க? காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை. இந்த அம்மா காரியத்தை மறைச்சாங்களா? அப்போ யாருக்கு மகிமை போச்சு? தேவனுக்கு மகிமை போச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா.
காரியத்தை மறையுங்க, வாயில பாய விரியுங்க, நொய்ய போடுங்க, மறையுங்க. அது தேவனுக்கு மகிமை உண்டாகும். கோடிக்கணக்கான மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அன்றைக்கு. தாவீதும் தாவீதுடைய இராணுவமும் இராணுவத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு அம்மா ஒரு ரகசியத்தை, மிலிட்டரி ரகசியத்தை மறைச்சதுனால. உங்கள் வாழ்க்கையில் எதை கை கொள்கிறீர்கள் என்பதை கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. கிணறு என்பது வாய், உதடு. இது மற்றவர்களை பற்றி நன்மையாக பேச பேச நமக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும், மற்றவர்களை பற்றி தீமையாக பேச பேச தீமை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஊற்று. அல்லேலூயா. சொல்கிறாங்க, நம்ம உமி நீர் வந்து ஒரு நாள் ஒருத்தர் உடம்புல 3 லிட்டர் சுரக்குதான் ஊற்று. அது ஒரு ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வாயினாலே ஒரு தீமையான மனுஷனை கூட அவர் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அவன் எதிர்க்கும் பின்னாடி சொல்லிகிட்டே இருங்க, நல்ல மனுஷனாக மாறிடுவான். அல்லேலூயா. அவனை மோசம் சொன்னால் மோசமான மனு மாறிடுவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதை பேசுகிறார்களோ அதுவாக அவர்களும் மாறுவார்கள், பிறரும் மாறுவார்கள். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீதிமொழிகள் 20:19, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஆதலால் தன் உதடுகளோட அளப்புகிறவனோட கலந்து விடாதே, அவனை பிரித்து வச்சிரு. அல்லேலூயா. அப்போ ரகசியம் காக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாது. சீக்ரெட் கீப்பர்ஸ். நம்மளாம் ஒரு மிலிட்ரி மேன், நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுறவங்க. கேட்டதெல்லாம் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனும் பிரித்து விடுகிறான். ஆகவே இந்த உலகத்தில் கண்ணி நிறைய இடங்களிலே பதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போகக்கூடாது, பொருளாதார வாழ்க்கையில் விழுந்து